ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நான் ஆசைங்க. ஒருத்தருக்கு சாவு எப்படி இல்லாம வரும், ஆனா இந்த ஒரு பையனுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. யாரும் நம்ப முடியாத மாதிரி ஒரு சாவு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்க நெல்லிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல காரமணி குப்பம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வசிச்சு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் வந்து குரு பிரசாத். அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 17. அவன் இப்போதான் +2 படிச்சு வரான். அதே நெல்லிக்குப்பத்தில் இருக்க ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தான். அந்த பையன் அடிக்கடி எப்பயாச்சும் ஒரு டைமு தான் வீட்டில் போவான். அப்படின்னா ரிலேஷன்ல வீட்டில் போவான். மகேஷ் அவர் பேர் வந்து அவர் வீட்டில் போவான். அந்த மகேஷ் ஊர் வந்து அது பக்கத்தில் பரகால்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் வந்து அந்த ரிலேஷன் வீடு இருக்கு. அந்த ரிலேஷன் வந்து அவர் அந்த பையனோட பாட்டி இருந்திருக்காங்க. இந்த பையன் அப்பப்போ தன்னுடைய வீட்டில் தூங்குவான். அப்படிலாம் அந்த ரிலேஷன்ல வீட்டுக்கு தூங்குவான். இப்படி மாறி மாறி தூங்கியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நேற்றுக்கு முந்தின தினம், அதாவது ஜூலை 21 அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கான் அந்த பையன். இன்னைக்கு நைட் அங்கே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமா நைட் தூங்கியிருக்காங்க. நைட்டு தூங்கும்போது தெரியாது, காலையில் இப்போ சம்பவம் நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்படி நைட் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் படுத்து தூங்கியிருக்காங்க. அந்த பாட்டி, அந்த ரிலேஷன் மகேஷ் அவர் சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்கியிருக்காங்க. விடிய காலையில திடீர்னு ஒரு அம்மான்னு ஒரு சத்தம். உடனே பக்கத்து தூங்கியிருந்த பாட்டி, அந்த ரிலேஷன்லாம் வந்து எழுந்துச்சு பாக்குறாங்க. அதிர்ச்சி, நல்லா தூக்கம். அம்மான்னு சவுண்டு திடீர்னு எழுந்துச்சு பாக்குறாங்க. ஒரு செவர் இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. அந்த வீட்டோட செவர் இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. அவங்க என்ன ஏதுன்னு அந்த பாக்குறாங்க. அந்த செவர்ல இருந்து உள்ள இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அதுக்குள்ள சத்தம் வருது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சத்தம் வருது. என்னன்னு பாக்குறாங்க, உள்ள வந்து அந்த குரு பிரசாத் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்கான். தூங்கும்போது அந்த பையன் அந்த சவர இடிஞ்சு விழுந்திருக்கு. உடனே அவர் மகேஷ் என்ன பண்றாரு, அந்த அந்த கல்லாம் தூக்கி போட்டு பாக்குறாரு. ஒரே ஃபுல்லா ரத்தம், ஃபுல்லா உடம்பு நசுங்கி போயிருக்கு. ஏன்னா சிமெண்ட் சேவர் இல்லையா, ஸோ ஃபுல்லா உடம்பு நசுங்கி போயிருக்கு, ஃபுல்லா ரத்தம். அந்த பையன் உடம்புல உயிர் இல்லை, அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கான். ஸோ நைட் சந்தோஷமா தூங்கணும் அந்த பையன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தூங்கணும் அந்த பையன். இப்போ உயிரோடு இல்லை. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம் வீடியோ போடும்போது தான் யூடியூப் அதுக்காக தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ் தெரிஞ்சு முடியும். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.